மாங்காட்டில் வீட்டில் ஆட்கள் இருக்கும் போதே சர்வ சாதாரணமாக சென்று நகையை திருடிவிட்டு தப்பிக்க முயன்ற மூதாட்டியை மடக்கி பிடித்த பெண்கள். எந்தெந்த வீட்டில் திருட வேண்டுமென பட்டியல் இருந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மாங்காடு காமாட்சியம்மன் நகர் பகுதியில் ஏராளமான குடியிருப்புகள் உள்ளது. இந்த பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் பெண் ஒருவர் சமையல் அறையில் சமையல் செய்து கொண்டிருந்த போது அவரது வீட்டின் பெட்ரூமில் இருந்து மூதாட்டி ஒருவர் வெளியே சென்றதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து கேட்டபோது வீடு மாறி வந்து விட்டதாக கூறி அந்த மூதாட்டி வேகமாக சென்றதால் அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் அந்த மூதாட்டியை மடக்கி பிடித்த போது அவரை தள்ளிவிட்டு தப்பி ஓட முயன்ற போது கூச்சல் போட்டதை அடுத்து அங்கிருந்த பொதுமக்கள் ஒன்று திரண்டு அந்த மூதாட்டியை மடக்கி பிடித்த போது அவரது கையில் வீட்டிலிருந்து திருடப்பட்ட 4 பவுன் நகைகள் மற்றும் சில்லறை காசுகள் ஒரு பையில் போட்டிருப்பதும் கையில் ஒரு பையில் இருந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து அந்த மூதாட்டி நேரடியாக வீட்டிற்குள் சென்று பீரோவை திறந்து நகையை திருடிக்கொண்டு சென்றதும் தெரியவந்தது. மேலும் அவர் வைத்திருந்த பைபிளில் எந்தெந்த வீட்டில் சென்று திருட வேண்டுமென அந்த பகுதியில் உள்ள வீடுகளில் முகவரியோடு துண்டு சீட்டில் எழுதியிருந்தது. பொதுமக்கள் மடக்கி பிடித்ததை அடுத்து மூதாட்டி மயங்கி விழுந்தது போல் நடித்ததை அடுத்து பொதுமக்கள் அந்த மூதாட்டியை பிடித்து மாங்காடு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்து மாங்காடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அந்த மூதாட்டி வரும் வழியில் எல்லாம் ஒவ்வொரு வீடாக நுழைந்து ஆட்கள் இருக்கும்போது அவர்களது வீடுகளில் சென்று பீரோவை திறந்து நகை பணம் ஆகியவற்றை திருடி வந்தது தெரியவந்தது. இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒரு வீட்டிற்குள் சென்று பீரோவை திறந்து உண்டியலில் இருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு வெளியே வர முடியாமல் கதவு உள்பக்கமாக சாத்தி கொண்டதால் ஜன்னல் வழியாக பக்கத்து வீட்டு பெண்ணை கதவை திறக்கச் சொல்லி அங்கிருந்து வந்தது தெரியவந்தது. அந்த பகுதியில் நன்கு அறிமுகமான பெண் போல் இவர் சுற்றி வந்து ஒவ்வொரு வீடாக ஆட்கள் இருக்கும் போது வீட்டிற்குள் நுழைந்து திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இந்த பெண் யார் என்பது பின்னணியில் வேறு யாரெல்லாம் உள்ளார்கள் என்பதை போலீசார் விசாரித்து வருகின்றனர்.